கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே ஏன் இப்படியாய் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத வேண்டும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி? யோபு சொன்னது போல நாம் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை. நிர்வாணியை வந்தோம், நிர்வாணியாய் போகிறோம். நாளை இந்த உலகத்திலே நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு உதாரணமாக அமெரிக்கா தேசத்திலே, இந்த கலிபோர்னியாவிலே, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே அந்த தீப்பற்றி, அந்த காட்டுத்தீ பற்றி எரிந்தபோது எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துகள் அந்த தீயிலே அழிந்து கருகி நாசமாய் போய்விட்டது. இவ்வளவோ ஐஸ்வர்யவான்கள், பெரிய பணம் படைத்தவர்கள், சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவருடைய உடைமைகளை இழந்து நிற்கிறார்கள். எத்தனையோ விலை உயர்ந்த வாகனங்கள் அதிலே தீப்பற்றி எரிந்து கருகிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் ஒன்றுமே இல்லை. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் ஒன்றையும் கொண்டு வரதில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதனாலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிற நாட்களையும் வைத்து நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்போம். இந்த பூமி நமக்கு நிரந்தரமானதல்ல, நமக்கு நிரந்தரம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை எப்பொழுதும் நினைத்து இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.